சாப்பாடு இல்லை. இந்த 2 பேருக்கு தான் கொடுப்பேன். சாப்பாடு இதெல்லாம் வழியில அதுதான் படிக்கும் வழியில கரண்ட் இல்ல 5 மாசத்துக்கிட்ட போகுது கூட. கணவர் சேர்த்து எத்தனை வருஷம் இருக்கு? 4 மாசம். 4 மாசம். பிள்ளைகள் இருக்குதா? பிள்ளைகள் ஒரு பொம்பளை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மக்களே, இந்த இடம் வந்து பிளாச்சோலை குடிசை வீடுகள்லாம் அவங்களுக்கு 9 வருஷம் 1 லட்சம் தான் காசு ரூபாய்க்குள்ள செய்யல. உள்ளே போகாம நிற்கி அங்கே ஷூ கட்டடிச்சு அது கட்டி அடிச்சு என்னத்தை கொடுக்க தானே வீடு இல்லாமல் பழகுகள் இல்லை. பொம்பளை நிறைய பொம்பளை பிள்ளைங்க சரியான கஷ்டம். கரண்ட் இல்லையா? வெட்டிட்டாங்க. கஷ்டம். அதாவது காசு கட்ட வெட்டிட்டாங்களா? எவ்வளவு கட்டணும்? கட்ட கிடக்கு 30,000 கட்டி வந்துறாங்க. நாங்கள் தூரத்தில் பிள்ளைல இப்படி தொழிலுக்கு பண்ணாங்க. அதை நான் கட்டாங்க விட்டுட்டோம். அதனால வெட்டிட்டாங்க. எல்லாம் இருக்குது. இதில் இருக்குங்க. எப்படி ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் நாங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்திருக்கோம். என்ன சார் நினைக்கிறீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் தரக்கா நீங்கள் அங்கே வாரையில் போயிட்டு ஹெல்ப் பண்ணக்குள்ள வர கிடைக்கும். இங்கெல்லாம் வார சான்ஸ் கிடைக்கும். ரைட். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே, இந்த இடம் வந்து பிளாச்சோலை என்ற இடத்துக்கு தான் நானும் வந்து செரானும் அதோட வந்து எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் பிரபு என்று சொல்லி ஃபேஸ்புக் மூலமாக தொடர்பு கொண்டு சொல்லி இருந்தேன். எந்த பிளாச்சோலை என்ற இடத்துலையும் நிறைய கஷ்டப்பட்ட ஆட்கள் வந்து வாழ்கிறாங்க. இந்த இடத்துக்கு முருகா போயிட்டு பாருங்கன்னு சொல்லி. அப்போ நான் கொஞ்சம் டிக்டாக்லேயும் வீடியோஸ் வந்து பர்சனலாக போட்டிருந்தேன்னா உடுப்புகள் கொஞ்சம் என்கிட்ட இருக்குது, வந்து கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு உடுப்புகள் கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ தெரிஞ்சாக்கள் யாரும் இருப்பாங்கன்னு சொன்னால் கட்டாயம் எங்களை கண்டெக்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபேஸ்புக் மூலமாக பிரபு அண்ணா என்ற ஒரு அண்ணா வந்து கண்டெக்ட் பண்ணி பிளாச்சோலை என்ற இடத்தை வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தேன். வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் இருக்கு. 9 வருஷம் அது வரைக்கும் குடிசை வீடுகள்லாம் இருந்தவங்களுக்கு 9 வருஷம் 1 லட்சம் தான் காசு ரூபாய்க்குள்ள செய்யல. ராஜபுரிய வந்த காஜிபுரிய மாதிரி வீடுகளை கட்டினேன். மரம் எல்லாம் பிஞ்சு மரங்கள். இந்த இடங்கள் பேருகள் இது வந்து மாவடிவம் முதலாங்குறிச்சி, முதலாங்குறிச்சி மாவடி. வாழ்வாதாரங்கள் எப்படியாவது வாழ்வாதாரங்கள் என்ன சொன்னா இப்படித்தான். வீட்டுக்கு போவாங்க சில பேர் மீஞ்சாவத்துக்கு போவாங்க, சில பேர் பிறம் போட்டு போவாங்க, சில வயலில் போவாங்க. அந்த வேலை சந்தர்ப்பம் டியூஷன் டைமுக்குள்ள மட்டும்தான் அவங்க அந்த வேலை செஞ்சு தருவாங்க. இந்த டைம்ல தொழில் இல்லை, அவங்களுக்கு தொழில் இல்லை, சாப்பாடு கஷ்டம், நிலைமை எல்லாருக்கும் கஷ்டம் தான். பிரதானமான மீன்பிடி அப்படியா? சரியான தொழில் சொந்தமானது இந்த பிறம் போட்டு தான் போறோம். பிறம் போட்ட போறோம். இப்ப பிறம் இல்லை, தண்ணி தானே காட்டுது. தண்ணிக்குள்ள இறங்கிட்டு ஒப்பதி சாப்பிட்டு வெட்டிக்கல அவங்களுக்கு. இப்ப வயல்வெளி போவாங்க. இப்ப பிறப்பி டைம் பிடிச்சோட தொழில் ஒன்று வீட்டில் தரும். கூலி தொழில் ஒரு நாளைக்கு வருமானம் வந்து எவ்வளவு வரும்? வருமானம் இப்போது வந்து அவங்க வந்து இப்போ தொழில் இல்லை, அந்த தொழில் செய்ய வந்தால் 2000 செய்வாங்க. இப்போ சாப்பாடு அது காணான்றவள சாதாரணமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம்? 2000 ரூபா. தொழில் செஞ்சு வேண்டதுன்னா சாப்பாட்டுக்கு தான் காணாட்டமாகி இதெல்லாம் படிப்பிக்காம காணும். பிள்ளைகள் படிக்கிற அப்படியே அதுகளுக்கு தான் காணாது. 2000 போடுறதுக்கு தான் அப்படித்தான் கஷ்டப்பட்டு போட்டு போகிறோம். 50 வேற வைக்க மாதிரி இதில் எல்லாம் இல்லை. அதெல்லாம் அந்த படிப்பும் காரணம் எல்லாருக்கும். இந்த பிள்ளைகளுக்கு என்ன போகாம நிற்கி அங்கே ஷூ கட்டடிச்சு அது கட்டி அடிச்சு என்னத்தை கொடுக்க தானே படிப்பு இல்லாத போன வந்த பிரச்சனை. இந்த நிலைமை வர வந்தவரை வேலை பிரச்சனை இல்லை. ஸ்கூலுகள்லையும் அப்படி பிரச்சனை வந்து ஐயா, நீங்க இப்ப குடும்பம் தானே, நீங்க எத்தனை பேர் ஆக்கள் இருக்கீங்க? 6 பேர் உங்களுக்கு. 6 பேர் ஆக்கள் இருக்கு. ரைட். இப்ப இப்படித்தானையா, இப்ப உங்களுக்கு ஒரு உதவி ஒன்று வேணும்னு சொன்னா அது என்ன உதவி கிடைச்சவங்க நல்லா இருக்கு? என்ன உதவி? சாப்பிட்ற உதவி, இந்த பிள்ளையோட படிக்கிற புத்தக சாமான இதெல்லாம் நம்பணும். அதில் இருந்தால் உங்களுக்கு ஓகேவா இருக்குமே. இப்போ புத்தகம்ண்டா இப்போ எத்தனை பிள்ளைங்க இருக்கு உங்களுக்கு? எனக்கு 4 பிள்ளைங்க இருக்கு. 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைங்க எத்தனை மட்டும் படிக்கிறாங்க? 2
முதலாம் ஆண்டு படிக்குது, 2ஆம் ஆண்டு ஒன்று. எங்க பிள்ளைகள் நிக்கிறாங்களா? அங்க நிற்கும், அங்க உள்ளுக்கு நிற்குது. அப்ப உங்களுக்கு உதவி என்று சொல்லி வேணும் என்று சொன்னா அது வந்து என்ன சொல்றேன், சாப்பிட்றதுக்கும் பிள்ளைகளோட படிப்பு ஓகே, அவங்க படிக்க கொஞ்சம் முன்னேறி வந்தா நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீடு இல்லாம பழகுகள் இல்லை, பொம்பளை நிறைய பொம்பளை பிள்ளைங்க சரியான கஷ்டம். எங்கட ஆளுக்கு 55 பேர் ஆகுது, எனக்கு 54 பேர். அதனால மேலாது கரைக்கடைக்கு எப்படி போயிட்டா அந்த பிள்ளைகளை வளர்க்குறேன். நீங்க வீடுகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அங்கே அந்த பிள்ளைகள் 4 பேர். சாப்பாடுகள் என்ன சரி, உங்க அன்றாட சாப்பாடு சாப்பாடு பிடித்தாம கரைக்கடைகளுக்கு போகிற, கரைக்கடைகளுக்கு போயிட்டு வந்தால் தான் சாப்பாடு பிடித்தளம் போகிற பிடித்தாங்க கிடையாது. நாங்கள் மாவடியம் 2ல் இருக்கிறோம். இங்க வந்து பிள்ளைகளோட படிப்பு இல்லாம வந்து எப்படி இருக்கு? எத்தனை ஆண்டு மட்டும் படிச்சிருக்காங்க? 7ஆம் ஆண்டு படிச்சாப்பா, வசதி இல்லாம அதோட ஏன் என்ன காரணத்தினால அந்த 7ஆம் ஆண்டோட வந்து அந்த படிப்பு வந்து வந்துமா வசதி இல்லை எங்களுக்கு. அவங்கள படிப்பிக்கிறதுக்கு ஏற்ற வசதி இல்லாம 7ஆம் ஆண்டோட படிப்பு நிறுத்தாங்க. ஸ்கூலுக்கு இந்த பாடசாலை வந்து கிட்ட தானே இருக்கு. 14 வயசு படிக்கிற பிள்ளைகளுக்கு கொப்பி பேக் எல்லாம் அப்படியான இதில் வாங்கி தந்தா நல்லா இருக்கும்ல, உங்களுக்கு உதவியா இருக்கும்ல. அம்மா இன்னொன்று 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுக்கு போறாரு, அவருக்கு வசதி இல்லை. அவர் பள்ளிக்கு அனுப்புறதுக்கு வசதி இல்லை. அவ்வளவுதான். சாப்பாடு ஒரு நேரம் தான், நேரம் இல்லை. இப்படியா நிலைமை அடிக்குமா? இதெல்லாம் வாங்க தாயோட நிற்பாங்க, தாயையும் கூப்பிடுங்க. நம்மளோட வீட்டை வந்து பாருங்க. இது உங்களோட வீடா? மண்ணு ஒரு இருந்து வர்றதுக்கு கூட காசு இல்லை. மண் எனக்கு இருட்டா இருக்கிற கொஞ்சங்களா ஃபுல்லா மண் என்ன இதுக்குள்ளயா படுக்கிறீங்க? இதுக்குள்ள கிடக்குற 4 பிள்ளைகளும் மனுஷன் நாங்களும் இதுக்குள்ள அமெரிக்குது. சீமந்து போடுறதுக்கு காசு இல்லை. ஜாவா மீனுக்கு போக அந்த காசோட மீன் இல்லாட்டி வந்தாண்ட எந்த காசு இல்லை. இப்ப எவ்வளவு காசு இருந்த ஐயா இது வந்து நோமலா வந்து நீங்க போடக்கூடிய மாதிரி இருக்கு? இதுக்கு ஒரு 10,000 காசு போன இப்ப சீமந்தி விலைதானி. இதுக்கு காசு இல்லாத 10,000 காசு இந்த இதுக்கும் போட்டு முன்னுக்கும் போட்டுருவீங்க. முன்ன கொஞ்சம் துண்டு போட்டுருவீங்க. கொஞ்சம் போட்டு ஆக்க நினைப்பாங்க. இந்த பிரிட்ஜெல்லாம் பணக்காரர்கள் நினைப்பாங்க. இது பழசு அவரு வேலை செய்யல. இது ஃப்ரிட்ஜ் அது வேலை செய்யல. என்னதுன்னா வேலை இல்லை, வேறெல்லாம் வேற அருந்து கேட்கறாது. இதெல்லாம் வேலை இல்லை. சும்மா இது வீடு அரசாங்கம் தந்த 1 லட்சம் ரூபாய்க்குள்ள கட்டையில இது 1 லட்சம் ரூபாய் ஒழுகுது. பழங்கு ஓட்டு மேல கட்டி சமைக்கிற இடம் ஐயா. இதுக்கெல்லாம் சமைக்கிறது, இதெல்லாம் சமைக்கிறது, இதெல்லாம் சமைக்கிறதும் இதுக்கெல்லாம் கிடக்குறதும் இதான் அவ்வளவு இதான் இருக்கு. 4 புள்ளிகளும் ஒரு மனுஷன் 4 பேர் இருக்கும். இதெல்லாம் ஆட்கள் தந்தது இல்ல இல்ல, இதெல்லாம் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கினேன். இதெல்லாம் இறந்து போயிட்டு அதெல்லாம் பாருங்களேன். நான் டிவிலதுக்குள்ள சரி சாப்பாடு 2 பேர் நான் கொடுப்பேன். சாப்பாடு இதெல்லாம் வழியுது, தகிலாம் படிக்கும் வழியுது. ஆமா, இப்ப எந்த கேள்வி என்னண்டாமா, இப்ப இந்த பார்த்து கொண்டிருக்காங்க. எந்த கேள்வி என்னண்டா, உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்றீங்க சரியா? அனுப்ப நாங்க உதவி செய்யறோம் சாப்பாடுக்கு சரியா? உதவி செஞ்சா நீங்க சாப்பிடுவீங்க, திரும்பி ஒரு கஷ்டம் வரும் தானே, அப்ப என்ன செய்வீங்க? அப்ப நிரந்தர தீர்வு என்ன இதுக்கு? உழைப்பும் 2 ஆப்பிளை 3 போயிட்டாங்க. 2 இல்லம்மா, இப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கு ஏதாவது ஒன்று தொழில் ஏதாவது ஏற்படுத்தி இருந்தாலும் இன்னைக்கு சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையாண்டி? இப்ப எத்தனை நாளா சாப்பிடாம இருக்கீங்க? அரிசியும் இல்ல, எத்தனை நாளா சாப்பிடல? சரி சரியம்மா, சரி. இந்த வீடியோ மூலமா பாக்குறாங்க, உதவி செய்வாங்க. இன்னொரு நாளைக்கு வருவோம் நம்ம ஊருக்கு. உடுப்புகள் இருக்கு அம்மாக்கு? இதை மட்டும் தான் கலை போடுறீங்க அப்படியா?
நிற்கவா பாருங்க அம்மா வந்து சொல்றாங்க என்னன்னு சொன்னா இன்றைக்கு ஃபுல்லா சாப்பிட இல்லையா அவங்கள வந்து உதவின்னு கேட்கறது வந்து வீடோ வளவோ காசோ எதுவுமே கேட்கல அவங்க வந்து கேட்கறாங்க வந்து சாப்பாடு வாங்கிட்டாங்க அரிசி மூடை வாங்கிட்டாங்கன்றதான் கேட்கறாங்க நீங்க சாப்பிட்டீங்களா இப்ப உங்களுக்கு ஏதாவது தொழில் வாய்ப்புகள் அப்படி எது செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன தொழில் தெரியும்? தெரியாது. அப்ப இப்ப நீங்க என்ன செய்றீங்க அந்த கூட இப்ப சாப்பிடுற உழைக்கணும் தானே வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்றீங்க? சரி சரி இப்ப நீங்க இப்ப ஏதாவது ஒன்று செஞ்சப்ப நீங்க இப்போ தொழில செய்ய தானே வேணும் ஒரு கோழி வளர்ப்பு பிள்ளைகளும் சாப்பிடல இப்போ உங்களுக்கு உதவி என்று சொன்னா சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு சரிங்க சரி சரி இங்கே இருக்கிற மக்கள் நார்மலா வந்து நிறைய பேர் வந்து சாப்பிடாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படியான ஒரு இடத்துக்குள்ள தான் இது நாங்கள் வந்து போய் கொண்டிருக்கோம் யாரை கேட்டாலுமே அவங்க சொல்றாங்க எங்களுக்கு காசு பணங்களோ எதுவும் வந்து வேணாம் சாப்பாடுக்கு தேவையான அரிசி அதுக்கு தேவையான சாமான்கள் வாங்கி தந்தாலே பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லி அதைத்தான் சொல்லி கொண்டிருக்காங்க எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே பார்க்க பாவமா இருக்கு நிறைய பேர் வந்து இங்கே 7ஆம் ஆண்டு மட்டும் கூடுதலாக படிச்சிருக்காங்களாம் அதோட எங்களோட படிப்புகள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்களாம் மட்டும் சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ இன்னொரு வீட்டுக்குள்ளே வந்து போகிறோம் இதுதான் எங்களோட வீட்டு கேட் இந்த வாகரையில் காட்டின மாதிரி ஒரு கேட்டு ஒன்று தான் இந்த கேட்டுக்குள்ள தான் இந்த போகணும் ஒரு வீடை பாருங்க இங்கே ஆனால் இங்கே இருக்கிற வீடு எல்லாமே வந்து கவர்மெண்டால் வந்து அந்த வீட்டு திட்டம் இதால் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அந்த வீட்டுக்கு நான் போகிறோம் இப்போ போவோம் சரியா இது செரான் கொண்டு வந்து வேற ஒரு இடம் இல்லை ஒரு வீட்டை வாசலெல்லாம் வந்து சின்னது வாசல் வீட்டு ஓனர் வரான்னு நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளே மண் என்னையா மண் என்ன சரி வரலாம் வீட்டுக்குள்ள உங்களை வந்துட்டு கேட்கிறேன் எப்படி இதுக்குள்ள இருக்கிறீங்க மழை வந்தா ஊருமா இல்ல மழை வந்தா ஊரா அதுல இல்ல ஒழுகுதானே கதவும் இல்லை கதவும் இல்லைன்னு இதெல்லாம் கூட பிள்ளைங்க மூன்று பிள்ளை உங்களுக்கு எதுவும் தேவை உதவிகள் எதுவும் தேவைன்னு சொன்னா எங்கிட்ட கேளுங்க எங்களால முடிஞ்ச அளவு நாங்க வந்து சொல்றோம் நம்பிக்கையே சொல்லிட்டு போயிடல ஏன்னா எப்படித்தானே நாங்களும் இந்த காணொலியை எடுத்து சரியா வந்து வெளியிடுவோம் அப்ப இதை பார்த்துட்டு யாரும் உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்ப அந்த உதவியில நாங்க வந்து உண்மையா கொண்டு வந்து உங்களுக்கு கொண்டு தருவோம் இதுதான் உண்மையான கடையா கடன் எப்படியான கடை எனக்கு தெரியாது நீங்க சில்லறை கடை எவ்வளோத்திட்ட போகுது இதுக்கு முன்னுக்கு கடை போறதுக்கு எவ்வளவு வேணும் தெரியா சில்லறை கடை கொண்டு போட்டு தந்தா நீங்க எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு 3 பிள்ளை 3 பிள்ளை அப்ப இந்த ஏரியால கடை இல்லையோ அந்த ஒன்று இருக்கு இப்போ கடை போட்டு தந்தா நீங்க அதுல வச்சு உங்களோட இதுல வாழ்வாதாரத்தை நீங்க மேம்படுத்த போவீங்க அதே மாதிரி கஷ்டம் பண்ணி இருக்காது அதுல வந்து நீங்க உழைச்சி உங்களோட வீட்டு பிரச்சனை எல்லாம் பார்ப்பீங்க சரி சரி ஓகே அங்கே வருவேண்ணா ஓ முடிச்சேன்
அவளை மகள் பிடிச்ச அடிச்சு 21 வயசு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கரண்ட் வசதி இல்லை கரண்ட் இல்லை நிலைமை அடிக்கு சாப்பாடுக்கெல்லாம் சிறப்புறாங்க உங்களுக்கு இப்ப உங்களோட வாழ்வார உயர்த்துறேன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? எங்களுக்கு பிள்ளைக்கு பள்ளி படிப்பு சிலவுக்கு ஒன்றும் இல்லாம இருக்கு. சரி, ஒரு பொம்பளை பிள்ளை அறிக்கை வருஷத்து 4 மாசம் கரண்ட் வசதியும் இல்லாம சாப்பாடு கொண்டு இல்லாத கஷ்டமாக. உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வருமானம் வேணும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு கடையை இல்லாட்டியா கோழி வளர்ப்பு அப்படியா செஞ்சு நீங்க செய்வீங்க? கடைக்குடியில நான் போட்டு தந்தா நல்லா இருக்கும். இதான் நீங்க இருக்கிற வீடு. உங்களோட கணவர் சேர்த்து எத்தனை வருஷம் இருக்கு? 4 மாசம். 4 மாசம். பிள்ளைகள் இருக்குதா? பிள்ளைகள் ஒரு பொம்பளை பிள்ளை. சரி சரி சரி. மண்டே அதை போட்டு போட்டு மறைச்சு வச்சுக்கு வந்து பாருங்களேன். நம்பிக்கை இல்லாட்டி அந்த மேலே ஊடுதான் பேரு அம்மாட்டில் வந்து அவ்வளோதான் வீட்டுக்குள்ள இவங்க 2 பிள்ளை ரெண்டு பொட்டி பால் தான் கொடுத்து வளர்க்குறேன் நான். 2000 வச்சு காணாது சாப்பாட்டுக்கு. அவர் என்ன வேலை சரி? அவர் பிரம்பு தான் போகிறோம். பிரம்பு மரங்கள் விட்டுரு கூலி தொழில் எல்லா வேலையும் செய்யறான். மண்ணை எடுத்து யாரும் கும்பிட்டா புள்ளிச்சிருக்கு அப்படி இப்படி வேலை இருக்கு எல்லாத்துக்கும் போகிறான். உங்களுக்கு உதவின்றாம என்ன உதவி செஞ்சா நல்லா இருக்கும்? எங்களுக்கு இப்போ சாப்பாட்டு செலவு இருக்கு, பள்ளி செலவு. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகிறோம். எங்களுக்கு போய் கட்டணும். அங்கே கொஞ்சம் வாங்க வீட்டே மழை வந்தா அவ்வளோதான். நீ வீட்டுக்குலாம் பிள்ளைகளை ஆக்கள் விட்டு படுக்க போகிறேன். என்ன செய்யலாம் பண்றீங்க அதுக்கு? தண்ணி வராம இருக்கிறது. தண்ணி வராது. இதை மேல கொஞ்சம் கட்டி திருத்தி தந்தா மேல ஒழுகுதா? 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 நான் மட்டை இது எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். இப்போ பிள்ளைகள் எத்தனை பேர் உங்களுக்கு? இவங்க 3 பேர். 3 பேர். இவங்க எத்தனை மணி படிக்கிறீங்க? இவங்க எத்தனை மணி? இவங்க மற்ற 2ஆம் ஆண்டு படிக்கிறோம். ஸ்கூலுக்கு போறாங்க. படிக்கிறாங்க. ஸ்கூல் பேக்லாம் இருக்கு. பேக்கரி கொஞ்சம் கோப்பி சாமான் சிலவுகளுக்கு தான். சரி, மழை வந்தா அந்த வீட்டுக்குள்ள இருக்கி மேலாது. அப்ப நம்ம இந்த கூரை வேலையில தான் பார்த்து செய்யணும். எவ்வளவு வரும் அந்த கூரை வேலை செய்யறேன் காணும் கொஞ்சம் பாருங்களேன். பின்னுக்கெல்லாம் வந்து பார்த்து இங்க மட்டை எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். அங்கே கை எல்லாம் போட்டு வளைச்சி போட்டு என்னது பாட்டு அவங்க கூட விட Oh my God. 1 லட்சம் பிக்ஸ் மாதிரி சொல்லுங்க. உங்களுக்கு அப்ப அந்த உதவி கிடைக்கல அந்த வீடு கட்டி கிணறுலாம் 1 மாசம் தான். இப்பதான் 1 மாசமா அது கட்டி? 1 மாசம் கிட்டத்துல நிறுவனத்தால வீட்டுக்குள்ள சாமான் ஒண்ணும் இல்லைன்னா கரண்ட் வசதி கரண்ட் இல்லையா? வெட்டிட்டாங்க. கஷ்டம். அதாவது காசு கட்ட வெட்டிட்டாங்களா? எவ்வளவு கட்டணும்? கட்டக்கிட்டு 30,000 கட்டி வந்துறாங்க. நாங்க தூரத்துல பிள்ளைல இப்படி தொழில் பண்ணாங்க. அதை நான் கட்டாம விட்டுட்டோம். அதனால வெட்டிட்டாங்க. எவ்வளவு கரண்ட் இல்லாம? கரண்ட் இல்ல 5 மாசத்துக்கிட்ட போகுது கூட தாங்க. பிள்ளைகள் படிக்கிறல உங்களோட பிள்ளைகள் யாரு? உங்களோட உள்ள என்ன கொண்டாடி இன்னாரம் கரண்ட் எல்லாம் வச்சுக்க கஷ்டமா இருக்குங்களே. லாம் பண்ணதான் லாம் பண்ற என்ன செய்யுது. சரி சரி சரி. இதெல்லாம் இருக்குது. இதுல இருக்குங்க. எப்படி நீங்க என்ன தொழில் செய்றீங்க? மில்லு வேலை. மில்லு வேலை அரிசி வேலை. அரிசி. சரி சரி சரி. 2000 தான் ஒரு நாளைக்கு. 2000 ஒரு நாளைக்கு வருது என்ன? அதுக்குள்ள சமைக்கணும்.
வெந்நீர் மாறி காலத்துல வெந்நீரா எனக்கு தெரியல. இந்த முறை வெள்ள மரங்கள் என்ன வீடு ஃபுல்லா வெள்ள மருந்தா? ஃபுல்லா தண்ணி ஊறி இறந்து தண்ணி ஊறி இந்த மந்தாண்டு கேக்குதுல அந்த வீட்டுக்கு மேல ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா தண்ணி இது ஃபுல்லா தண்ணி எனக்கு இங்க வர்ற அங்க ஆக்கல் விட்ட உடுப்பள்ளி எல்லாரும் விட்டு நான் எல்லாரும் ஸ்கூலுக்கு மூணு பேர் பாருங்களே மட்டை போட்டு இந்த புள்ளை எல்லாம் மூடி ஸ்கூலுக்கு அம்மா இந்த மாதிரி ஊட கட்டுறது அஜாபுரம் ஐசி அது கட்டலையா அந்த வீடு அரசாங்கத்துல கட்டி கொடுத்தவங்க ஒரு ஆள் வச்சு சாப்பிடுறதா புள்ளை பள்ளி படிக்கிறதா வீடு வாங்க கட்டுறதா புள்ளை போர்டு கட்டுறது சரி சரி ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நானும் சரணன் தான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல பேர் என்ன? பிலாச்சோலை. பிலாச்சோலை. அந்த பிலாச்சோலையில் வந்து சரண் நீங்களே சொல்லுங்கள், உங்களோட கண்ணால் நீங்கள் பார்த்து மட்டும் இல்லை, அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நிறைய கஷ்டப்படுறாங்க. முக்கியமாக வந்து அவங்க கேட்குற விஷயம் வந்து சாப்பாடு தான். சாப்பாடு இதுக்கு முதல்ல வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்க நிறைய விஷயம் கேட்குறது வந்து சாப்பாடு விஷயம் தான். அப்போ இது உதவி செய்கிறதுக்கு விருப்பமானாக்கள் கீழே வந்து எங்கள்கிட்ட கண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கிற ஐடியாஸ் என்ன வந்துருக்குன்னு சொன்னால் எங்களை கண்டெக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் மூலமாக நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் தர ஃபண்ட்ஸையோ இல்லாட்டி நீங்கள் உலருணர்வு பொருட்களோ ஏதாவது ஒன்று நீங்கள் தாரீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கள் மூலமாக நாங்கள் அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துக்கொள்ளோம். எனக்கு ஓகே, கட்டாயம். ரைட், இதோட நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். பாய் பாய் பாய்.